ஊசிக்கும் நப்சி யாயா வலபி தக்குவல்லா. முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு இஸ்லாமிய வாழ்வை கொண்டு உபதேசம் செய்து வருகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோழர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய அடப்பெரும் கொடையினால் இந்த சிறப்புமிக்க ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக்கியிருக்கூடிய இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றிருக்காக நாம் குழுமியிருக்கிறோம். இந்த வாய்ப்பை நமக்கு எல்லாம் அளித்து அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா போடும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ உயிரினங்கள் வாழ்ந்தாலும் கூட மனித இனத்திற்கான ஒரு சிறப்பை, அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கிறான் என்பதை நாம் எல்லோரும் புரிந்திருக்கிறோம். ஒரு மனிதன் ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்றால், ஒரு நல்ல குடும்பஸ்தனாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல தந்தையாக, ஒரு நல்ல சகோதரனாக, மகனாக, இப்படி உறவுகளை நீங்கள் பேணி வாழ வேண்டும் என்றால், இன்னும் சமூகத்திலே ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக இருக்க வேண்டும் என்றால், அவன் சிலவற்றை விட்டுக் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். எதையும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், எதையும் நான் இழக்க மாட்டேன் என்றால் இந்த உலகத்திலே அவன் மனிதனாகவே வாழ முடியாது. இதுதான் மனிதனுக்கும் பிற விலங்கினங்களுக்குமான மிகப்பெரிய ஒரு வேறுபாடு. தியாகம், அர்ப்பணிப்பு இவை இல்லாமல் ஒரு மனிதனாக வாழ முடியாது. அது குறிப்பாக இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களுக்கு தியாகமும் அர்ப்பணிப்பும் இறைவனுக்காக செய்ய வேண்டும் என்ற உணர்வும் அது நம்முடைய ஈமானுடைய ஒரு பகுதியாகவே ஆகிவிட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்க முடியும். எதையெல்லாம் தியாகம் செய்யறோம்? தியாகத்திலே இரண்டு விதமான தியாகங்கள் இருக்கின்றன. ஒன்று நம் கண்களால் பார்க்கக்கூடியது, நம்முடைய செல்வம், நம்முடைய நேரம், நம்முடைய வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண முடியும். இல்லையா? செல்வம் குறைகிறத நம்மளால் உணர முடியும், நேரத்தை செலவழிப்பதை நம்மால் உணர முடியும், வாழ்க்கை கழிந்து கொண்டிருப்பதை உணர முடியும். மனிதன் ஓடுகிறான் ஓடுகிறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான். இதற்காக வாழ்க்கையிலே செல்வத்தை சேகரிப்பதற்காக. நோக்கம் என்ன? பசி இல்லாம வாழணும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கணும், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது. நல்ல நோக்கம் தான், இது தவறுன்றதும் இல்லை. அதுவும் இறை வழிபாடு தான். யார் தன்னுடைய மனைவி மக்களுக்காக, தன்னுடைய குடும்பத்தினருக்காக ஹலாலான வழியிலே, இறைவன் அனுமதித்த வழியிலே உழைக்கிறாரோ அதுவும் ஒரு இறைவழி பயணம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே போல நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்ட சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. என்னுடைய உணர்வுகளை நாம் தியாகம் செய்ய வேண்டும். எனக்கான சில கருத்துக்களை நாம் தியாகம் செய்ய வேண்டும். எனக்குன்னு சில எண்ணங்கள் இருக்கும், அவற்றையெல்லாம் தியாகம் செய்ய வேண்டும். இவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமான அந்த தியாகம் தான் உங்களுக்கு அறிவுக்கு, புலனுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு புலனுணர்வுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் இறைவனுக்காக இழக்கக்கூடிய, இறைவனுக்காக தியாகம் செய்யக்கூடியவன் தான் ஒரு நல்ல ஒரு மூமினாக, நல்ல ஒரு இறை நம்பிக்கையாளனாக திகழ முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில சொல்கிறார், குல் நபியே நீர் கூறுவீராக, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிச்சயமாக எனது தொழுகையும், எனது தியாகமும், என்னுடைய வாழ்வும், என்னுடைய மரணமும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்வுக்கு உரித்தானது. இங்கு அல்லாஹ் தஆலா நுசுக் எடுத்திருக்கிறான். என்னுடைய தொழுகை, இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, என்னுடைய நுசுக், என்னுடைய தியாகங்கள், மஹ்யா வ மமாத்தி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்வுக்குரியதாக இருக்க வேண்டும். லா ஷரீக லா, அந்த இறைவனுக்கு, அந்த அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை. வபிதாலிக உமிர்து வ அனா அவ்வலுல் முஸ்லிமீன், இவ்வாறே எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது, நான் இறைவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய முஸ்லிம்களிலே முதன்மையானவனாக இருக்கிறேன் என்று நபியை நீங்கள் கூறு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். அன்பிற்கிடையே ஈமான் இருக்கிறது அல்லவா, இந்த இறை நம்பிக்கை, இவற்றை எல்லாம் கூட அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறது. நபிகள் பெருமானா சொன்னார்கள், மன் அஹப்ப லில்லாஹி வ அபகத லில்லாஹி வ அஅதா லில்லாஹி வ மனா லில்லாஹி ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக விரும்புகிறார்,
அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறாரோ, அல்லாஹ்வுக்காகவே கொடுக்கிறாரோ, அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறாரோ, அவர்தான் தன்னுடைய ஈமானை முழுமைப்படுத்திக் கொண்டவர் ஆவார், இறை நம்பிக்கையை முழுமைப்படுத்திக் கொண்டவர் ஆவார். என்னுடைய நட்பும் பகைமையும் கொடுக்கலும் வாங்கலும் கொடுக்காமல் இருப்பதும் யாருக்காக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காக இருக்க. இதுதான் தியாகத்துடைய உச்சநிலை, ஒன்றை அர்ப்பணிப்பதுடைய உச்சநிலை. அப்படிப்பட்ட தியாகம் நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்ம எதுக்கெல்லாம் தியாகம் செய்யணும்? நட்பும் பகைமையும் கொடுக்கலும் வாங்கணும் அல்லாஹ்வுக்காக இருக்கிறதா, அல்லது நம்முடைய சுய திருப்திக்காக இருக்கிறதா, தன்னுடைய ஈகோவை பாதுகாத்துக் கொள்வதாக இருக்கிறதா? இதெல்லாம் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அப்படிப்பட்ட மக்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அந்த தியாகம் செய்பவர்கள் யார் என்றால் அல்லதீன யுமினூன பில் கைப் வ யகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் எத்தகையோர் என்றால் கைப் மறைவானவற்றை நம்புகிறார்கள், மேலும் தொழுகையை நடைபெறச் செய்கிறார்கள், நாம் அவனுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்கிறார்கள். என்ன? இறை வழியிலே செலவு செய்வதை ஈமானோடு இணைத்து அல்லாஹ் தஆலா செய்கிறார். இறை வழியிலே செலவு என்பது பணம் மட்டுமல்ல, பொருள் மட்டுமல்ல, செல்வம் மட்டுமல்ல. அல்லாஹ் நமக்கு என்னென்ன நியமத்துக்களை எல்லாம் கொடுத்திருக்கிறானோ, அல்லாஹ் நமக்கு என்னென்ன அருட்கொடைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறானோ, அவை அத்தனையும் இறை வழியிலே பயன்படுத்த வேண்டும், இறை மார்க்க மேலோங்குவதற்காக பயன்படுத்த வேண்டும். ஆக தியாகம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முழுமை பெறாது, தியாகம் இல்லாமல் வாழ்வு அமைதி பெறாது. கண்ணியத்துக்குரியவள, நான் சொன்னேன் ஏற்கனவே, குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் என்றால் குடும்ப தலைவனாக இருப்பவர்கள், குடும்பத்துடைய தலைவியாக இருப்பவர் தியாகம் செஞ்சுதான் ஆகணும். ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு தாய் நலிவுக்கு மேல் நலிவை சுமந்தவளாக அவள் என்ன செய்கிறாள்? குழந்தையை ஈண்டெடுக்கிறாள். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் பால் குடி மறக்கடிக்க செய்யும். 2 வருஷம் கழித்த பால் குடி மறக்கடிச்சு அதனுடைய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுல விவரிக்கிறான். ஆனால் நபிகள் பெருமானார் சொன்னாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய தாய்க்கு எந்த விதத்தில் நன்றி செலுத்தவனாக ஆக முடியாது சொன்னாங்க. நீ என்னதான் செஞ்சாலும் சரி, ஏன்னா அவர் உங்களுக்காகப்பட்ட சிரமங்கள் தியாகங்கள் கணக்கில் அடங்காதவை. அதனாலதான் நபிகள் பெருமானார் சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்ட பொழுது, யார சொல்லா அல்லாஹுக்கு அடுத்தபடியாக நான் யாருக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும்? உன்னுடைய தாய், உன்னுடைய தாய், உன்னுடைய தாய் அடுத்து சொன்னாங்க. அது பிறகு மற்றவங்க. ஏனென்றால் அந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்காது. ஒரு தாய் தந்தையுடைய தியாகம் இல்லாமல், தாய் தந்தையுடைய அந்த கஷ்டம் இல்லாமல், தாய் தந்தையர் அவரை நமக்கு கவனிக்காமல் நம்ம இந்த உயரத்துக்கு வந்திருக்கவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்ற விலங்குகளை போல குழந்தையை ஈண்டெடுத்து விட்டு அவங்க போட்டு போயிருந்தாங்கன்னு நம்ம எப்படி இருப்போம்? நம்ம நிலைமை என்ன? இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருப்போமா? ஆனால் துரதிருஷ்டவசமாக அவன் ஒரு மனிதன் அவன் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டான் என்றால் அவன் திருமணமாகிவிட தாஜந்தரி ஒரு சுமையாக கருதுகிறான். அதனாலதான் பெற்றோரை நோவினைப்படுத்துவதற்கு மறுமையில் மட்டுமல்ல இந்த உலகத்திலும் தண்டனை இருக்கிறது நபிகள் பெருமாள் சொன்னார். அந்த பலனை அவன் உலகத்திலே அனுபவிச்சுதான் ஆகும். ஆக இந்த உலகத்திலே தியாகம் இல்லாமல் குடும்பம் இல்லை. நீங்கள் ஒரு குடும்பத்திற்காக தியாகம் செய்ய சாதாரண வாழ்விற்கே இந்த தியாகம் செய்ய வேண்டியிருக்கிறால் இஸ்லாமிய வாழ்விற்கு, இறையச்சமிக்க வாழ்விற்கு, இறைவனிடத்திலே நாம் நன்மையை பெற வேண்டும் என்ற அந்த வாழ்க்கை, இறைவனால் நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும், இறைவனால் நான் பொருந்திக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் எந்த அளவிற்கு நாமே அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஈமானுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றான். ஒரு நல்ல மரத்துக்கு உதாரணம் சொல்றான். அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ்ஸமா. நல்ல வார்த்தை கலிமா தய்யிபாவுக்கு அல்லாஹ் எவ்வாறு ஓமை கூறுகின்றான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அது ஒரு நல்ல மரத்தை போன்றதாகும். அதன் வேர் பூமியில் ஆழ பதிந்திருக்கிறது, அதன் கிளைகள் வானலாக உயர்ந்திருக்கின்றன. தூத்தி உக்குலஹா குல்லஹீன் பிஇذن ரப்பிஹா வ யத்ரிபுல்லாஹு அம்தால லின்னாஸி லஅல்லஹும் யததக்கரூன். எந்நேரமும் அந்த மரம் தம் இறைவனின் ஆணைக்கேற்ப கனிகளை வழங்கி கொண்டிருக்கிறது. மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவளுக்கு உவமையில கூறுகிறார். சாதாரணமா ஒரு செடிக்கும், ஒரு குரோட்டன் செடிக்கும், ஒரு பூச்செடிக்கும் மரத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ் ஈமானுக்கு உதாரணமாக ஒரு நல்ல மரத்தை சொல்றான். ஏன்னா ஒரு நல்ல மரம் காய்க்க வேண்டும் என்றால் அந்த வேர் பூமியிலே ஆழமாக வேறு வெளியில தெரியாது, வேறு வெளியில தெரியாது. மரமும் அந்த இலைகள், அந்த கிளைகளும் மரங்களும் அதில் கனிகளும் தான் இருக்கும்.
அந்த கனி நல்ல மரம் தலை தோக்க வேண்டும் என்றால், இலைகள் பசுமையாக இருக்க வேண்டும் என்றால், பூக்க வேண்டும், காய்க்க வேண்டும், கனிய வேண்டும் என்றால் அந்த வேர் ஆழமாக பதிர்க்கணும். வேர் வெளியே தெரியாது. அதே போலத்தான் சமுதாயத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், குடும்பத்திற்காக அர்ப்பணித்தவருடைய அந்த தியாகங்கள் மக்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் அந்த வேர் பலவீனமாக இருந்து என்றால், அந்த வேர்ல யாரும் ஆசிரியர் ஊத்திட்டாங்கன்னா ஒட்டுமொத்த மரமும் பட்டு போய்விடும். ஒட்டுமொத்த மரமும் பட்டு போய்விடும். ஆனால் வேறு ஆழமா இருந்துச்சுங்க, அது 100 ஆண்டுகளை கழித்தும் அந்த மரம் பலம் தரக்கூடியதாக இருக்கும். ஈமான் உள்ளவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏதோ நான் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகள் வாழ்வதற்காக வாழ்க்கை இல்லை. என்னுடைய வாழ்க்கை என்பது என்னுடைய குடும்பத்தை வாழ வைப்பதற்காக மட்டுமல்ல. என்னுடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே சொத்து சுகங்களை சேர்ப்பதற்காக மட்டுமல்ல. நான் இறந்த பிறகும் வாழ வேண்டும். நம்ம இறந்த பிறகு இந்த உடல் உலகத்தில் வாழாது. இறந்த பிறகும் நான் நினைவு கூறப்பட வேண்டும். இறந்த பிறகும் என்னுடைய நற்செயல்கள் மூலமாக மக்கள் பயன்பெற வேண்டும். எப்படி ஒரு மரத்தினுடைய வேர், ஆழமான அந்த வேர், அந்த தலை தோக்கக்கூடிய இந்த மரத்தின் காரணமாக பின்னால் வரக்கூடிய மக்கள் கனிகளின் மூலமாக, நிழல்களின் மூலமாக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஒரு நல்ல பூமி அப்படித்தான் இருக்கு. நம்ம அப்படி இருக்கிறோமா? அதான் லெகசின்னு சொல்லுவாங்க, ஒரு பாரம்பரியம் சொல்லுவாங்க. நான் இந்த உலகத்துல என்ன விட்டுட்டு போறேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள எத்தனையோ மூதாதையர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் நமக்கு தெரியும்? நம்ம அப்பா பேர் தெரியும், நம்ம தாத்தா பேர் தெரியும். எத்தனை பேருக்கு தாத்தாவுடைய அப்பா பேர் தெரியும்? தாத்தாவுடைய தாத்தா பேர் தெரியுமா? தெரியாது. அவ்வளவுதான். ஒரு 100 வருஷம் கழிச்சு இல்லையா, இன்னைக்கு தேதி 2025, 2125 இங்க இருப்பதும் யாருமே நம்ம இருக்க மாட்டோம். இல்லா பேர் அல்லா நாட்டு தவிர இல்லையா. 2125 நாம் பயன்படுத்திய வாகனம், நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், நம்முடைய பேர குழந்தைகள், நாம் பார்த்து பார்த்து சம்பாதித்த செல்வம், நாம் பார்த்து பார்த்து அனுபவித்து ரசித்து கட்டிய கட்டடங்கள்லாம் எங்க இருக்கும்? யாராவது நினைவு கூறுவாங்கல்ல, சோன்சோ ஜலாலுதீன் இருந்தாரு, அவர் கட்டிட்டு போனாரு பாருங்க. ஆனால் நீங்கள் விட்டு சென்ற நல்லறங்கள், நீங்கள் இந்த மக்களுக்கு நல்வழியை காட்டியதீர்கள் என்றார். இந்த மக்கள் உயர்வடைய வேண்டும், இந்த மக்கள் சுவனத்தை நோக்கி செல்ல வேண்டும், இந்த மக்கள் நரகத்தை விட்டு தப்பிக்க வேண்டுவதற்காக நீங்கள் நல்ல செயலை ஆற்றியதீர்கள் என்றால் நீங்கள் அங்கே நினைவு கூறப்படுவீர்கள். உங்களுடைய அமல்களின் மூலமாக நினைவு கூறப்படுவீர்கள். உங்களுடைய நற்செயல்களின் மூலமாக நீங்கள் நிறைவு கூறப்படுவீர்கள். ஆமா, இப்ப ஏனென்றால் நீங்கள் உருவாக்கிய பள்ளிவாசல், நீங்கள் உருவாக்கிய லைப்ரரி, நீங்கள் உருவாக்கிய பள்ளிக்கூடம், அல்லது நீங்கள் உருவாக்கிய ஒரு தொண்டு நிறுவனம், அல்லது நீங்கள் செய்த ஒரு நல்ல காரியத்தின் மூலமாக மக்கள் பலமற்றிருந்தார்கள் என்றால் அவர்கள் உங்களை நினைவு கூறாவிட்டால் கூட உங்களுக்காக அந்த நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதுதான் தியாகத்தின் மதிப்பு. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானுக்கு உதாரணமாக ஒரு நல்ல மரத்தை சொல்லி காட்டுகிறார், கண்ணியத்துக்குரிய. ஆனால் நம்முடைய எல்லோருடைய இலக்கும் சுவர்க்கம் வைக்கிறது இல்லையா? யாருக்கா நரகத்துக்கு போன ஆசை இருக்குமா? எல்லாத்துக்கும் சொர்க்கம் போனது ஆசை இல்லையா? அவன் தொழாவிட்டால் கூட பள்ளிவாசல் பக்கம் பெருநாளைக்கு தான் வராச்சுங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு கூட, ஒரு ஆணுக்கோ இல்ல பெண்ணுக்கோ கூட எல்லாத்துக்கும் சொர்க்கத்துக்கு போன ஆசை இருக்கு. அது ஒன்றும் தவறல்ல. இல்ல அல்லாஹ் ஷிர்க்கு தவிர எல்லாத்தையும் பண்ணி அதுக்காக பாவம் செய்திருக்கான லைசன்ஸ் இல்லை. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுமா? சொர்க்கம் அவ்வளவு எளிதானது அல்ல. நம்ம ஹஸிபத்துமன் ததகுல் ஜன்னத்தை வலம்மா யஅதிக்கும் மஸலுல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்று விட்ட நம்பிக்கையுடையவர்களுக்கு ஏற்பட்டதை போன்ற நிலை உங்களுக்கு வராமலேயே நீங்கள் சுவனத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? நம்முடைய முன்னோர்கள் நபிமார்கள், அந்த நபிமார்களை பின்பற்றிய உத்தமன் தோழர்கள், சீடர்கள், அவர்கள் அனுபவித்த அந்த துன்பங்கள், துயரங்கள் பார்க்க நபிகள் பெருமானார் சொன்ன வாழ்க்கையை பார்க்க 23 ஆண்டுகள் அவர் நபித்துவ வாழ்க்கையிலே துன்பங்களுக்கு மேல் துன்பம், தொல்லைகளுக்கு மேல் தொல்லை. தன்னுடைய நாட்டை இழந்தார்கள், வீட்டை இழந்தார்கள், சொத்துக்களை இழந்தார்கள், உறவுகளை இழந்தார்கள். எத்தனையோ நூற்றுக்கணக்கான நபித்தோழர்கள் தங்கள் உயிர்களை அர்ப்பணித்தார்கள். எதற்காக? அதுக்காக அதே மாதிரி நம்மளும் இருந்தா தான் சொர்க்கத்துக்கு போன அவசியம் இல்லை. குறைஞ்சபட்சம் அப்படிப்பட்ட எண்ணமாவது நம்மகிட்ட இருக்கணும். தியாகம் செய்ய வேண்டும் என்ற உணர்வாக நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களோடு நம்மளையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்றால் குறைஞ்சபட்சம் நானும் இறைவனுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு இருக்கணும். இறைவனுக்காக என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவனுக்கு அர்ப்பணிப்பதை பற்றி சொல்லும்போது, அப்பனா நம்ம பணத்தை செலவழிக்கணும், பணம் என்ன பணம் மட்டும்தான் ஞாபகத்தில் வருது இல்லையா? பணம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த எண்ணங்களையும் நாட்டங்களையும்
கருத்துக்களையும் உங்களுடைய ஈகோவையும் இல்லையா, உங்களுடைய பணத்தையும் செல்வத்தையும் அறிவையும் ஆற்றலையும் எல்லாவற்றையும் இறைமார்க்க வேண்டுவதற்காக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு எஜ்தபி இலைஹி மன் யஷா வ யஹ்தி இலைஹி மன் யுனீப். தான் ஆடுகின்றவர்களை அல்லாஹ் தனக்குரியவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். மேலும் அவனுடைய எதன் பக்கம் அவன் பக்கம் திரும்புகிறார்கள். எவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்புகிறார்களோ அவளுக்கு தன்னிடம் வருவதற்கான வழியை அவன் காண்பிக்கிறான். இறைவன் பக்கம் திரும்புவதற்கான எண்ணம் நம்மிடத்தில் இருந்தது என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான வழியை காண்பிப்பதற்கு அல்லாஹ் தஆலா தயாராக இருக்கிறான். இஸ்லாம் என்பது மலர்பாதை அல்ல. இது பயமுறுத்துவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. தீன் எளிமையானதுதான். ஆனால் அதே சமயத்திலே இந்த ஈமானை நாம் தக்க வைப்பதற்காக தியாகங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதுதான் சஹாபாக்கள் செய்து கொடுப்பார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் சோதனைகளை கேட்காதீர்கள், அல்லாஹ்விடத்திலே சோதனைகளை கேட்காதீர்கள். சோதனைகளை கேட்பது என்பது எனக்கு சோதனையை கொடு, நான் என்னுடைய ஈமானை நிரூபிக்கணும் அப்படி கேட்காதீங்க. ஆனால் சோதனை வந்தால் அதை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் இறுதி மூச்சு வரை அந்த ஈமானிலே உறுதியாக நினைத்திருக்கின்றதாக சொன்னார் நபிகள் பெருமானார். அதுதான் இன்றைக்கு பலஸ்தீனிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பலஸ்தீனிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உம்மத்து இல்லையா, ரசூலுல்லாஹ் முழு உம்மத்தையும் ஒரு உடலுக்கு ஒப்பாக சொன்னார். உடல்ல ஏதாவது ஒரு பகுதியில உங்களுக்கு காயம் ஏற்பட்டா முழு உடலும் அது வேதனை உணரணும். கண்கள் கண்ணீரை வடிக்க வேண்டும், பிற உறுப்புகளுக்கு துணை செய்ய வேண்டும் வேதனையை தப்பிப்பதற்காக. ஆனா இன்னைக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய சகோதர சகோதரிகள், பச்சிலம் குழந்தைகள், முதியவர்கள், எவ்வளவு பெரிய கொடுமை இருக்கு. 60,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னும் லட்சக்கணக்கான மக்களை காணவில்லை. திறந்தவெளி சிறைச்சாலை, சாப்பிட இல்லை. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே பசியால் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நீதிக்குள் குழந்தையுடைய அந்த எலும்பு கூடாக இருக்கக்கூடிய அந்த உயிரோடு இருக்கும்போது பார்க்க முடியுமா? நம்ம ஒன்றும் 16ஆம் நூற்றாண்டிலே 17ஆம் நூற்றாண்டிலே வாழவில்லை, பஞ்ச காலத்திலே வாழவில்லை. சுற்றிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் யார் இந்த மக்களுக்கு தொல்லைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார், அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்திலே யார் அந்த யூத ஜியோனிச சக்தியை தாக்கினார்களோ அவங்க 2 பேரும் ஒண்ணுதாங்கிறாங்க. எவ்வளவு கயமைத்தனம், எவ்வளவு பெரிய நயவஞ்சகத்தனம். நம்மால என்ன செய்ய முடியும்? நம்மால் ஒன்று செய்ய முடியும். குறைந்தபட்சம் அந்த மக்களுக்காக துஆவாக செய்யும். உலகத்திலே கூட எல்லா பகுதிகளிலும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கின்றன. முஸ்லிம்களால் அல்ல, முஸ்லீம் அல்லாதவர்கள், மேற்கத்திய நாடுகள் லட்சக்கணக்கான மக்கள் திரளுகிறார்கள். அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஏனென்றால் பட்டினிக்காக அவர்கள் தட்டையை தெரிக்கக்கூடிய அந்த காலத்திலும் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆனாலும் யாரும் அந்த பலஸ்தீன மண்ணை விட்டு அகலவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 12 நாள் அந்த ஜியோனிசவாதியின் மீது போட்ட கொண்டு ஒரே 12 நாள் 20 லட்சம் பேர் வெளியேறினான். ஆனால் எந்த இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லீம் கசாவிலிருந்து அவன் ஒரு அங்குலம் கூட வெளிநாட்டுக்கு போக விரும்பல. நான் வாழ்ந்தால் இந்த மண்ணிலே தான் வாழ்வேன், இந்த மண்ணிலே தான் வீழ்வேன், ஈமானோடு வர நினைப்பேன். எவ்வளவு பெரிய அந்த ஈமானிய வலிமை எடுத்துருது. அவரிடத்திலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும். நாம் பாடம் பெற வேண்டும். நாம் வாழக்கூடிய அந்த காலத்திலே அந்த அப்படி இல்லை, அவங்க வாழக்கூடிய காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சஹாபாக்களை நாம் வரலாறுகளை படித்திருக்கிறோம், சுகதாக்களை நாம் வரலாறுகளை படித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்மால் ஒரு தூக்கத்தை தியாகம் செய்ய முடியவில்லை. ஜும்மாவுக்கு கூட வேற பஜர்ல எத்தனை பேர் பள்ளிவாசல் அவர்கள் தங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்திருக்கிறார்கள். வானமே கூரையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொழுகைக்கான நிலவரத்தால் அந்த கட்டட இடிபாடுகளுக்கு மத்தியிலே தொழுகிறார்கள். இலைத்தலைகளையும் மண்ணையும் தண்டு கொண்டிருக்கிறார்கள் உயிர் பிழைப்பதற்காக. ஈமானை பாதுகாத்து அதுக்காக யாரும் சோரம் போய்விடவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் சுகதாக்குடைய அந்தஸ்தை கொடுப்பானாக என்று நம்ம வாசிக்கிறோம். நாம் என்ன தியானம் செஞ்சிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மால் ஒரு சிறிய கஷ்டத்தை நம்மால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. 2 மணி சாப்பிட்றோம், 2:30 ஆச்சு அப்படியே துடிச்சு போயிடுறோம். சொல்லியாக 4 மாதங்களாக ஒரு பத்திரிகையாளர் சொல்லியார், அல் ஜசீராவுடைய ஒரு எங்க குடும்பத்துல நாங்க 4 மாசம்
ஒருவேளை கூட முழுமையா வயிறார உண்டதில் இருக்கு. கண்ணியத்துக்குரிய உலக நாடுகள் அரசுகள் கண்டுகொள்ளாவிட்டாங்க. பொதுமக்களாகிய நாம் தான் மக்களுடைய உணர்வுகளை தட்டி அரசுகளை நாம் என்ன செய்யணும், தூண்டிவிட வேண்டும். ஆனால் இன்றைய ஒரு காலையிலே ஒரு செய்தியை நான் பார்த்தேன், நீங்களும் கூட பார்த்திருப்பீங்க. எகிப்திலே அரசாங்கம் அவர்களுக்கு அண்டை நாடு எகிப்து ஒரு முஸ்லிம் நாடு தான் இல்லையா, ஆனால் அவர்கள் மிகப்பெரிய சுவரை எழுப்பி மூடி வைத்திருக்கிறார்கள். ஆனால் மக்கள் கடல்களிலே எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ஒரு பேழையில வைத்து ஆற்றில வைத்து இறைவா அவரை காப்பாற்ற சொன்னாங்க. இன்னைக்கு அவர்கள் பாட்டில்களிலே அரிசிகளையும் தானியங்களையும் அழைத்து இறைவா அவர் கடலை விட்டு இறைவா இந்த உணவுப் பொருளை அந்த கசா மக்களுக்கு சேர்த்து விடுவாயா என்று அந்த ஈமானியம் உணர். எங்களால் எவ்வளவு செய்ய முடியும்? இத்தக்குள்ளாக மஸ்தத்தாவத்தும் அல்லாஹ் சொன்னான். நீங்கள் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு நீங்கள் எதிர்த்து கொள்ளுங்கள். உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அல்லாஹ்வுக்காக நீங்கள் தியாகம் செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் மறுமை நாள் வருவதற்கு முன்னாக நீங்கள் என்ன நன்மைகளை நீங்கள் சேகரித்து வைத்து சிந்தித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்கள் உயிர்களாலும் உடைமைகளாலும் அல்லாஹ்வுடைய வழியிலே நீங்க தியாகம் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா சொல்றார். எங்க எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹீதாவிற்கு நான் தயார், உயிரை கொடுப்பதற்கு தயார், ஆனால் என்னுடைய பொருளை இழப்பதற்கு நான் தயார் இல்லை, முடியாது. உங்களுடைய ஈமான் முழுமையாக இழந்து விட முடியாது. இன்னல்லாஹ் ஷரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் தஆலா சொல்றார். முஃமினீனுடைய உயிர்களையும் உடைமைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்திற்கு பெயரமாக விலைக்கு வாங்கி கொண்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக நாம் மக்களுக்கு சான்று பாரக்கூடியவர்களாக சுஹதா அலன்னாஸ். சுஹதா அலன்னாஸ் என்பது நம்முடைய வெளிப்புற அடையாளங்கள் மட்டுமல்ல, தொப்பியும் தாடியும் ஜிப்பாவும் இதெல்லாம் தேவைதானா, இதே சொல்லல. ஆனால் அதை விட நம்முடைய உள்ளம் ஈமானுக்கு வலிமையாக இருக்கும். நம்ம செயல்கள் ஈமானுக்கு சான்று பெற வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயலும், உடைய சொல்லும், உடைய செயலும், நடை உடை பாவனைகள் அனைத்தும் நான் ஒரு இறை நம்பிக்கையாளர் சான்று பெற வேண்டும். நாம் தியாகம் செய்ய முன்வர வேண்டும். கண்ணியத்துக்குரிய சொல்றேன், நம்முடைய எந்த அளவிற்கு அல்லாஹ் நாம் திரும்ப வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன். மேலும் எவர்கள் நமக்காக ஜிஹாது செய்கிறார்களோ அவளுக்கு நாம் நம்முடைய வழிகளை காண்பிப்போம். மேலும் திண்ணமாக அல்லாஹ் நற்பணி ஆற்றுடன் இருக்கிறார். முஸ்லிம்கள் ஜிஹாதுன்னு உடனே துப்பாக்கி எடுத்து சொல்றது இல்லை, அந்த ஜிஹாதை சொல்லவே இல்லை. அல்லாஹ் தஆலா நமக்கு ஜிஹாத் என்ற வார்த்தை முஸ்லீம்களே தவறா புரிஞ்சிருக்கிறோம். ஏதோ சொல்லக்கூடாத பேசக்கூடாத வார்த்தை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போருக்கு வேறொரு வார்த்தையை பயன்படுத்துறார் குர்ஆன்ல, கிதால் என்ற வார்த்தையை பயன்படுத்துறார். அது போர். நீங்கள் குர்ஆனை நீங்கள் ஆழ்ந்து படித்து பார்த்தீர்கள், ஜிஹாதுக்கும் கித்தாலுக்கும் வித்தியாசம் இருக்குது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போய்விட்டு திரும்பி வரும்போது சொன்னார்கள், நம்ம இப்போ ஒரு சிறிய போரை முடிச்சிட்டோம், பெரிய ஜிஹாதுக்கு போற சொன்னாங்க. சஹாபாக்கள் யாரும் இதுக்குள்ள பெரிய படையோட போறவங்க இல்ல, நீங்க இப்பதான் படையோட போயிட்டு இப்ப உங்க நப்சோடு போராட போறீங்க. இதுதான் போராட்டத்திலே மிகப்பெரிய போராட்டம். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய எது தெரியுமா? நப்சு. ஏன்னா நப்சு கூட சைத்தானா இருக்கிறான். உங்களை இறைவனுக்கு கீழ்ப்படிவதால் தடுப்பதற்கான அத்தனை விதமான முயற்சிகளையும் நம்முடைய இரத்த நாளங்களிலே ஓடிக்கொண்டே அந்த ஷைத்தான் வாங்க சொல்ற சவுண்ட் கேட்கும், இன்னும் கொஞ்சம் தூக்குப்பா, டைம் இருக்குல்ல, என்ன அரை மணி நேரம் இருக்கு, இன்னும் சில 3/4 மணி நேரம் இருக்கு, தூங்கி வச்சா சூரிய உதயமாயிடும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் பாங்கு சத்தம் கேட்டு தூங்குறாங்களோ அவன் காதுகளே ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே வாய்மையாக முயற்சி செய்கிறார்களோ. முஜாஹதா என்றால் கடுமையாக உழைத்தல். முஜாஹதா என்ற வார்த்தைக்கு அரபியிலே உழைத்தல், சுறுசுறுப்பானவன், உழைக்கக்கூடியவன். அப்படிப்படி யார் உழைக்கிறாங்களோ லநஹதி என்னவும் சொல்லணும், அவனுடைய வாழ்க்கைக்கான எல்லா விதமான வழிகளையும் நாம் காண்பிப்போம். இப்ப இன்னல்லாஹ லா மஅல் முஹ்சினீன். இப்படிப்பட்ட முஹ்சின்களோடு, இப்படிப்பட்ட நன்மக்களோடு அல்லாஹ் தஆலா நமக்கு இருக்கிறான்றது அல்லாஹ் தஆலா. ஆனா கண்ணியத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் பார்க்கக்கூடிய கண்கள், கேட்கக்கூடிய காதுகள், நான் வேலை செய்ய பயன்படுத்தக்கூடிய கைகள், கால்கள், சுவாசிக்கக்கூடிய காற்று, பருகக்கூடிய நீர், உண்ணக்கூடிய உணவு எல்லாம் நம்மளா கொண்டு வந்தோம். நம்மளுக்கு நம்ம படுத்திக்கிட்டோமா? கொஞ்சம் யோசிங்க.
பார்க்கக்கூடிய இந்த கண்ணுக்கு பார்க்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த செவிகளுக்கு கேட்கக்கூடிய திறனை கொடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த நாவுக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நம்முடைய கை கால்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தது அல்லாஹ் தஆலா. இதெல்லாம் இல்லாம படைச்சிட்டான்னு வச்சுங்க, நம்முடைய நிலைமை என்ன? நம்மை முடமாக்கி இருந்தால் நவுதுபில்லாஹ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளை அறிவற்றவர்களாக ஆக்கி இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்கள். ஆக இந்த விஷயங்களை கொண்டு கொஞ்சமாவது நம்ம இறைவனுடைய பாதையிலே நாம் இழக்க வேண்டாமா? நீங்கள் எதை இழக்கிறீர்களோ அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பன்மடங்காக உங்களுக்கு திருப்பி தருவார். அதெல்லாம் அவருடைய நியதி. வயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், அல்லாஹ் தஆலா சொல்றார், நீங்கள் இறைவனுக்கு நன்றியுள்ளவராக இருந்தீர்கள் என்றால் அவன் உங்களுக்கு மென்மேலும் அதிகமாக வழங்குவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரியதோட இறைவன் மனிதனை பற்றி விட்டு சொல்லும் பொழுது லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், சின்னமாக நாம் மனிதனை பெரும் கஷ்டத்துல தான் படைச்சிருக்கோம். கஷ்டம் இருக்கு இந்த உலகத்துல. இந்த உலகத்துல மனுஷன் வாழதே. ஆனா அதே சமயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வைன்ன லைஸலில் இன்சான இல்லா மா ஸஆ, மேலும் மனிதனுக்கு தான் முயற்சி செய்ததை தவிர வேறு எதுவும் இல்லையா. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீரோ அந்த அளவுக்கான கூலியை, அந்த அளவுக்கான அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் ஒரு விவசாயி ஒரு தானியத்தை விளைவிக்கிறான் என்றால் அந்த நிலத்தை சும்மா அப்படியே போட்டவன வந்துடுறது இல்லை. என்ன செய்யறான்? நிலத்தை பக்குவப்படுத்துறான், கற்களை முற்களையும் அகற்றுகிறான், அவன் விதை விதைக்கிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறான், களைகளை அகற்றுகிறான், அந்த பயிர்களை அந்த ஆடு மாடுகள் மற்ற பூச்சிகள் தாக்கி விடாமல் பாதுகாக்கிறான். அதுக்கு பிறகு 3 மாசம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு அறுவடை செய்யணும். அப்பதான் அவனுக்கு தானியம் கிடைக்குது. ஆக இந்த உலகத்திலே நீங்கள் உங்களுடைய சிலருக்கு எந்த அளவிற்கு மெனக்கெடுகிறீர்களோ அதை விட அதிகமாக இறை திருப்தியை பெறுவதற்கு, நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு, சுவனத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திட்டமிட வேண்டும், நீங்கள் பிளான் செய்ய வேண்டும், நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். ஆக தியாகம் இல்லாமல் எந்த விதமான பலனையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆக தியாகம் இல்லாமல் நம்முடைய ஈமான் வலிமையடைய முடியாது. ஆக நமக்கு முன்னுதாரணங்களாக இன்றைய கஸா மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான விஷயங்கள் நான் சொல்லிக்கொண்டே போகலாமா? நான் இறைவனுக்காக எதனை இழப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய செல்வத்தை, என்னுடைய நேரத்தை, என்னுடைய உழைப்பை, என்னுடைய ஆற்றலுடைய திறமைகளை இறைவனுடைய பாதையிலே அர்ப்பணிப்பதற்கு தயாராகக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.